அவரை வாங்க ஆடுங்க, அப்படியே இருட்டுக்குள்ள போறாரு. ஏற்கனவே முகம் தெரியலன்னா நீங்க ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் ஆடிடுவார். அப்பயும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படி தான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கல்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கணும். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நானே பயந்து என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நல்லா பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாமல் பாருங்கள். தேங்க்யூ.